குற்றம் நிரூபிக்கப்பட்டது, நியாயம் நேர்மை ஜெயிச்சது அப்படிங்கிறது போல நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார்ல, இந்த 2024 தேர்தல் எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படிங்கிறது போல கொலராடோ ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்குது. அது போட்டாங்க, இதுக்கு மேல வந்து தடை, 2024 அவர் எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேபிட்டல் ரயாட் இருக்குல்ல, அத கேபிட்டல் ஹில்லுல ஒரு போராட்டம் நடந்திருக்குது. அந்த இடத்துல போராட்டம் கிளர்ச்சியை உருவாக்கி அவர் தூண்டி விட்டு போராட்டத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கறத அந்த கோர்ட்டு கண்டறிஞ்சதுனால குற்றவாளி அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. இதனால ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா என்னன்றது தெரியாது. ஆனா இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது, வரப்போற எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் இந்த ரிபப்ளிகன்ஸ் தான் ஜெயிக்க போறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும்போது யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு சொல்லியிருந்தோம். இந்தியன் ஆரிஜினான விவேக் ராமசுவாமி அவர்கள் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. அப்படியே பரபரப்பான காலம் இந்த அமெரிக்கால போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது மெக்சிகோல இருந்து அந்த வழியா வந்துட்டு இருக்கக்கூடிய அதிகமான அகதிகள் அமெரிக்காக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தலைவலியா ரிபப்ளிகன்ஸ்க்கு மாறப்போகுது. எப்படியோ இந்த டெமோக்ராட்ஸ் ஜெயிக்க போறது இல்ல, அதனால ரிபப்ளிகன்ஸ்க்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு போயிடலாம். அதுவும் ஃபுல்லா கஜானா காலி பண்றாங்கல்ல, தொடச்சி கிளீன் பண்ணி பெனாயில் போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க டெமோக்ராட்ஸ். இப்போ ரிபப்ளிகன்ஸ் ஒரு இந்தியன் ஆர்ஜின் போய் அமெரிக்கால அதிபரா உட்காரும் போது இமிகிரன்ஸ் பிரச்சனை இருக்குது. உலகத்துல உலகப்போர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல கஜானால காசே இல்லை. இந்த 3 பிரச்சனையும் இந்தியன் ஆர்ஜினான விவேக் ராமசாமி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னப்பா எலெக்ஷனே நடக்கல, என்னமோ அவர் ஜெயிச்சு வந்து எல்லாம் ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவே நம்ம சொல்லிட்டோம், அமெரிக்கன்ஸ் யாரு ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க போறது விவேக் ராமசாமி அவர்கள் தான். ஏன்னா எனக்கு அவர் ஃபேஸ்ல வந்து அந்த ஒளிவட்டம் தெரியுதுங்க, கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ பின்புலத்துல சில செய்திகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா வந்து அதிக அளவுல ஆயுதங்கள் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல சீனா இது போல நாட்டோ வந்து ஏசியா கிட்ட இழுத்து விடுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீனா தைவானை பிடிக்கிறதுக்காக உளவு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது போல பல செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுக்கும் அடித்தளம் போல தெரியுது. அதுக்கு ஒரு இந்தியன் ஆரிஜின் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அமெரிக்கா தரப்புல அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா அவர் தான் ஜெயிப்பார், சத்தியமா சொல்றேன், அவர் தான் ஜெயிப்பார். பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்ட்டு. இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுல போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல போராட்டங்கள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. எதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே போல போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ கும்பல்ஸ் அதிகமா சேர ஆரம்பிக்கிறாங்க, அதாவது அதிக அளவிலான மக்கள் போராட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது கொஞ்சம் பிரச்சனையாயிரும் நாட்டுக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வராங்க. இப்ப அந்த கேள்விக்கு வருவோம், ஏன் இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி வருதுன்னா, ரஷ்யா வந்து போர்க்கைதிகளா பிடிச்சு போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் மக்கள் வந்து கோவப்பட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. சரி, ஏன் உக்ரைன் வந்து எந்த ஒரு முயற்சி எடுக்கலைன்னா எடுக்கிறாங்க. அவங்க தரப்புல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிடிச்சு போயிருக்கிறீங்களா ரஷ்யா, அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா ரஷ்ய வீரர்களையும் ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அதாவது ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது உக்ரைனோட மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ரஷ்யா வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே நடக்கல. பட் சில எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கு, சில முக்கியமான நபர்கள் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் ஆனா பெருமளவுல அதுக்கப்புறம் நடக்கல. ஏன் நடக்கல அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புல இருந்து கேட்கிறாங்க. இது வந்து செலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தம் போகுமா, இதனால பிரச்சனைகள் ஏதாவது ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏன் உக்ரைன் வந்து ஆல் ஃபார் ஆலுக்கு தான் போவேன் அப்படிங்கிறாங்கன்னா, இப்ப கூட உக்ரைன் திரும்பவும் மொபைலைசேஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அஃபென்ஸ் கண்டிப்பா ரஷ்யா தரப்புல இருந்து வரும், அதை டிஃபெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி உக்ரைன் வந்து அஃபென்ஸ் பண்ணும். இதனால புதுசா 4.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் மக்களை மொபைலைஸ் பண்ணலாம் அப்படின்ற திட்டத்துல உக்ரைனோட ராணுவம் இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லா ராணுவ வீரர்களையும் திருப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இந்த வின்டர் ஃபுல்லா அந்த டைம்ல அவங்களை திருப்பி ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் இந்த ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்சம் ட்ரெயின்டா தான் இருப்பாங்க.
அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், இந்த ஃப்ரண்ட் லைன்ல எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்கள வச்சு சிலருக்கு ட்ரைனிங் கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் திரும்பி இவங்க எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் உக்ரைனுக்கு. ஆனா இப்ப மக்களோட ஆதரவு எகென்ஸ்டா இருக்கிறதுனால உக்ரைன் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம இப்ப சில பதிவுகள்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா அகமத் பெட்டாலியன் இருக்காங்களா, அதாவது சேச்சன் ஆர்மி, அவங்க தரப்புல இருந்து வீடியோ பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஒரு நார்மலான ஒரு பதிவு தான், சும்மா போறாங்க, ஒரு அவுட் போஸ்ட், உக்ரைனோட அவுட் போஸ்ட் இருக்கு, அந்த அவுட் போஸ்ட் போய் சுத்தி வளைச்சு அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சும்மா போய் சரண்டர் ஆகணும் அப்படின்லாம் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உக்ரைனியன் வீரர்கள் வந்து இப்போ ரஷ்யன்ஸ் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா நார்மலா ஒரு பதட்டம் இருக்கும். பதட்டம் இருக்கும்போது அவங்க சரணடையணும் அப்படின்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காம சண்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்குள்ள வில் பவர் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர் சும்மா அங்கேயும் சுட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல, ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கல அப்படிங்கிறது போல சேச்சன் தரப்புலன்னு சொல்றாங்க. கிரினேட் வீசுறாரு, ஆனா அது வீசினா அது வேற எங்கேயோ போய் விழுகுது. இது போல வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கல, அவங்க சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, வெல் மோட்டிவேட்டடா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அம்யூனிஷன் கிடையாது, எல்லாம் இல்லை. ஏன்னா அந்த அவுட் போஸ்ட் வந்து உக்ரைனியன் வீரர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப மாட்டிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க ரஷ்யன்ஸை. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஆயுதம்லாம் தீந்துருச்சு, குண்டே இல்லை, துப்பாக்கியில குண்டே இல்லை. இப்ப அவங்களால என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லாம அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்படி சரணடையும் போது அவங்கள வந்து நீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணாம ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போய் விட்டுட்டீங்க. இப்ப அவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க, அவங்களோட நிலை என்ன, அவங்கள கூட்டிட்டு போய் ரஷ்யா என்ன செய்யறாங்க, நீங்க வந்து மீட் எடுக்கக்கூடிய ஐடியா இல்லாத போல தெரியுது. அதனால ரஷ்யா ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படின்ற பயம் வந்து உக்ரைனோட மக்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இங்க இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இது எல்லா பிரச்சனையும் உக்ரைனுக்கு இருக்கு. இது ஒரு செய்தி மாதிரி இருக்கும் இந்த போராட்டம்னு சொல்லி, பட் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம உங்ககிட்ட சொல்லியிருப்போம். அதாவது மக்கள் போராடுறதுக்கு காரணம் மொபைலைசேஷன் ஆல்ரெடி பண்ணீங்க கவுண்டர் அஃபென்சிவ்க்கு முன்னாடி. அந்த டைம்ல மக்களுக்கு கரெக்டான ட்ரைனிங் கிடைக்காம ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போய் விட்டு அது கவுண்டர் அஃபென்சிவ் ஃபெயிலியர் ஆனது மட்டும் இல்லாம மக்களை வந்து புடிச்சு போயிட்டாங்க போர் கைதிகளா. இப்ப அவங்களை விடுவிக்கிறதுக்கான வேலையில நீங்க ஈடுபடல. இப்ப திரும்பவும் நீங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கோ டிஃபென்சிவ் ஆபரேஷனுக்கோ பிளான் பண்றீங்க. அதுக்கு ஒரு 4,50,000 பேர்ல இருந்து 5 லட்சம் பேர்கிட்ட மொபைலைஸ் பண்ணலான்னு திட்டம் வச்சிருக்கீங்க. இவங்களும் ட்ரைனிங் எல்லாம் கொண்டு போய் முன்னாடி விட்டா அவங்களையும் திருப்பி ரஷ்யா புடிச்சு போயிட்டா அவங்கள என்ன பண்றது, இப்ப அவங்கள மீட் எடுப்பீங்களா அப்படின்றது போல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பதிலே இல்ல. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். சூழ்நிலை இப்படி இருக்கும்போது கமாண்டர் இன் சீஃப், உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாருல, அவர் தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, ஏங்க ஒயர் டாப்பிங் டிவைஸ் தான் இருந்ததுல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் தூக்கி ரஷ்யா மேல குற்றச்சாட்டு போடுவாங்கன்னு பார்த்தா உள்ள இருந்து வச்சுக்கிறாங்க யாரோ, நாங்க திட்டம் போறதெல்லாம் உள்ள இருந்து யாரோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க நீங்க கவுண்டர் அஃபென்சிவ் வச்சிருக்கீங்களா, இதுக்கு மேல ஏதாவது திட்டம் இருக்குதா, போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எதையும் சொல்லக்கூடாதுங்க, அப்படி சொல்லிட்டு செஞ்சோம்னா அதிக அளவிலான சோல்ஜர்ஸோட உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும், இது என்ன ஷோங்களா இல்லைன்னா மற்றபடி அது ஒரு ஷோவா தான் போகும் அப்படிங்கிறது போல அவரு டைரக்டா அடிக்கிறாரு. யார் அடிக்கிறாரு, நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் அடிக்கிறாரு. அப்போ உக்ரைனோட அதிபருக்கும் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபுக்கும், அந்த மிலிட்டரி டாப் இருக்கக்கூடிய கமாண்டருக்கும் சண்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. இது இந்த வேக்னார் மியூட்டனி மாதிரி, இது ஏதோ ஒரு மியூட்டனி மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்களா, நடிக்கிறாங்களா, திசை திருப்பும் வண்ணமா என்ன ஏதுன்னு தெரியல. பட் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நார்மலா இது போல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ரஷ்யா கேர்லெஸ்ஸா ஏதோ ஒரு மூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யாவுக்கு ஒரு இழப்பா மாறிடும். அது ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சிடலாமா அப்படின்றதுக்காக கூட இது போல போர் நடக்கிற காலத்துல இது போல நடக்கிறது சகஜம். அதனால எதையும் நம்மளால நம்பிட முடியாது. எதுனாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இது உண்மையான சண்டையா இல்ல கண்கட்டி வித்தையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். இனி என்னங்க, மார்ச் மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை ஜெயிக்க போறாரா இல்ல தோக்க போறாரான்றதை வச்சு நம்ம இங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வின்டர் அஃபென்சிவ்ல சுமி பகுதியில் அதிகமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதை நாங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது போல உக்ரைன் தரப்புல இருந்து வருது. இதுவும் ஒரு பில்டப்பா கூட இருக்கலாம். ஏன்னா உக்ரைன் தரப்புல அந்த சுமி பகுதியில ரஷ்யா வந்துருவாங்க அப்படின்னு ஒரு யோசனையில அந்த இடத்துல அதிகமான ஃபென்சஸையும் டிராகன் டீத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல டிஃபென்ஸ் லேயர் வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால ரஷ்யா தாக்குதல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை அவங்க டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இருக்கலாம். எதுனாலும் இந்த மார்ச் மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும் ரஷ்யாவோட ஆபரேஷன் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது, ரஷ்யா திரும்பவும் விளாடிமிர் புட்டின் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்ல இந்த மேற்குலக நாடுகள் உக்ரைனை இதுதான்ப்பா எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு
வேற பக்கம் பார்த்து போறாங்களா, ரஷ்யாவோட எப்படி இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போவாங்களா என்ன ஏதுன்னு தெரியலன்னா, சமீபத்துல யூகே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போயிருந்தாங்க. அப்ப விளாடிமிர் புட்டின் அவர்கள் போ எல்லாம் 15 அடி பின்னாடி போ, தள்ளி நில, எல்லாம் பார்த்தியா கிளம்பி பேர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டாரு. இப்படி இருக்கும்போது இமானுவேல் மேக்ரான் அவர்கள் நாங்க திரும்பவும் டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தைக்கு நாங்க திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறார். பழையபடி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஒத்துக்குவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது போல சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம வெனிசுவேலா பக்கத்துல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெனிசுவேலால அமெரிக்கா சாங்ஷன் எப்படா தூக்குவாங்க அப்படின்னு சைனா தரப்புல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குது. மில்லியன் கணக்கான பேரல் க்ரூட் ஆயில வந்து கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு சீனாவோட கம்பெனி வந்து அள்ளிட்டு போயிருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு செய்தி சொல்லியிருப்போம். இந்த வெனிசுவேலா ரெக்கார்டு, அதாவது உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான ஆயில வந்து அமெரிக்கா ஏற்றுமதி பண்றாங்க. அதாவது சாங்ஷனை தூக்கி விட்டு அடுத்த செகண்டு கொண்டா கொண்டா எல்லாம் எடுத்துக்கலாம் கொண்டா அப்படிங்கிறது போல எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சதுக்கு அப்புறமா சாங்ஷனை தூக்கி விட்டு ஒரே முட்டா வெனிசுவேலா கிட்ட வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்குது அமெரிக்கா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீனா வந்து இதுதான் வாய்ப்புன்னு மில்லியன் கணக்காக வந்து அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, வெனிசுவேலாவோட ஆயிலோட தேவை அதிகமா இருக்கிறதுனால வெனிசுவேலாவோட ஆயிலும் அதிக விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இப்படி இருக்கிறதுனால நம்மள மாதிரி நாடுகள்லாம் இது போல போய் அதுக்கப்புறம் போய் வாங்கினோம்னா ஏன்னா நம்மளுக்கு சீப்பா கிடைக்க போறது ஒண்ணு ஈரானு, இன்னொன்னு வெனிசுவேலா. ரஷ்யா கிட்ட இருந்து ஆல்ரெடி சாங்ஷன் போட்டு வச்சுக்கிறாங்க. இதுல வேற 12ஆம் கட்ட பொருளாதார தடை யூரோப்பியன் யூனியன்ல இருந்து போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஷிப், அந்த கார்கோ ஷிப் எல்லாம் இருக்குல்ல, கண்டெய்னர் ஷிப் எல்லாம் அதிக அளவில் மானிட்டர் பண்ணுவாங்க. ஷேடோ டேங்கிங்ல அதிக அளவில் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கண்டெய்னர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை செகண்ட் ஹேண்டுக்கு வந்து ரஷ்யாவுக்கு விற்கிறதுக்கு சிலர் இருப்பாங்க, லீஸ்ட் கொடுக்கறது சிலர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறதுனால ரஷ்யாவோட ஆயில் ஏற்றுமதிக்கு பிரச்சனை இருக்கு. இங்க வெனிசுவேலாவோட சாங்ஷனை தூக்கி விட்டு அந்த இடத்துல அதிகமான ஆயில் இவங்களே மாறி மாறி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா சில நாடுகளோட எக்கனாமி அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஏன்னா ஆயிலோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பட்சத்துல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இது வாண்டடா செய்யறாங்களா, சில நாடுகளோட எக்கனாமியை வீழ்த்துறதுக்காக செயற்கையா செய்யறாங்க இதெல்லாம் அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ இதுக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. என்ன நடக்க போகுதுன்றத இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். பார்த்துருவோம். இது போல யூரோப்பியன் யூனியன் எந்த அளவுக்கு அவங்களோட சாங்ஷனை கடைபிடிக்க போறாங்க. வெனிசுவேலாவோட ஆயில் தொடர்ந்து இது போல ஓப்பன்லயே இருக்குமா, நிஜர்ல இருந்தெல்லாம் வேற இப்ப ஆயில தடவையை ஏற்றுமதி ஆரம்பிச்சுக்கிறாங்க. பெனின்ல வச்சு ரெடி பண்ணி அந்த ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்றதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அது ஏதாவது சீப்பா கிடைக்குதா, பல சோர்சஸ்ல நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்துன்னு பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.